ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 4 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன், அதை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிதமான தீயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, தீயை விடாமல். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கடலப்பருப்பு 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், அதையும் வறுத்துக்கலாம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். ஏன்னா ஒன்று வறுபட்டு இன்னொன்று வறுபடாத போயிடும். அதனால் எல்லாமே தனித்தனியாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் வறுந்துச்சு, இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். குண்டு உளுந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுந்துருச்சு, இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுந்துருச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா லைட்டாக அப்படியே சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பல்லு பூண்டை அப்படியே தோலோடையே தட்டி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மொறுன்னு வர மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுந்துருச்சு, இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். மிதமான தீயிலே நம்ம இதை வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுந்துருச்சு, இதையும் பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் நைஸாக அரைச்சாச்சு. இதை ஜல்லடியில் வச்சு ஜலிச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா ஜலிச்சிக்கலாம். நல்லா நைஸான ஜல்லடியில் வச்சு ஜலிச்சிக்குங்க. இது சுட சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஜெலிச்சாச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி குருணையாக இருக்கும். இது வேணாம் நமக்கு. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக ஜெலிச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய பருப்பு பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.